அனைவருக்கும் வணக்கம். இந்த கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடவுள் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னென்னா, மனுஷனை படைச்சது தான். இந்த கிறுக்கு பயல ஏன்டா படைச்சோம் அப்படிங்கிற லெவலுக்கு மனுஷனால் பெரிய தொந்தரவு. நம்ம நினச்சிட்ருக்குறோம், மனிதர்களால் சக மனிதர்களுக்கு தான் தொந்தரவு அப்படின்ட்டு. உண்மையிலுமே கடவுளுக்கே மனிதனை படைத்த கடவுளுக்கே மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கக்கூடியது மனித இனம். உயிரினங்களில் மனித இனம் மட்டும்தாங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, கொசு இருக்குது, அது கடித்தா டெங்கு வருதுங்கிறாங்க, மலேரியா வருதுங்கிறாங்க, அப்புறம் என்னென்னமோ விதவிதமான காய்ச்சல் பெயரை சொல்லி அதில் இங்கிலீஷில் ஒரு வார்த்தையில் சொன்னால் பரவாயில்ல, ஒரே ஒரு நோய்க்கு 10 வார்த்தையில் ஒரு வாக்கியமாட்டா வச்சுருப்பானுங்க ஒரு வியாதிக்கு. அந்த மாதிரி சொல்லுவானுங்க. இது என்னென்னா மற்றவங்களுக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காக. அதாவது அத்தனை உட்பிரிவுகள் அடங்கியதாமா அந்த நோய் அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொசு கடித்தா வரக்கூடிய நோய்கள் உதாரணத்துக்கு டெங்கு எடுத்துக்குவோம், மூளை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், அப்புறம் மலேரியா. இதெல்லாம் எந்த மாடாவது செத்து போயிருக்குது அப்படின்ட்டு கேள்விப்பட்டதுண்டா? இல்லை எந்த ஆடுக்காவது ஒரு மலேரியா காய்ச்சல் ஒரு ஆடு பாதிக்கப்பட்டதுன்ட்டு நம்ம கேட்குறோம். எல்லாமே மனிதனுக்கு தான் வருது அப்படின்னா, இந்த கொசு படைக்கப்பட்டதே மனிதனுக்காக தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும், அதுக்கு பிறகு மேற்கொண்டு போவோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் உயிரியல் சங்கிலின்னு ஒன்று இருக்குது. அதாவது புல் பூண்டுகளில் பூமியில் அதை அழிக்கக்கூடிய ஒரு காரணி இல்லாமல் இருந்ததுன்னா, அது முழுக்க பூமி முழுக்க பரவி பூமியே புல் நிறைந்த பூமியாக போயிடும். அதனால் என்ன பண்ணுறது, அந்த புல்லை ஒரு கட்டுக்குள்ளே வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஆடு அல்லது முயல், இந்த புல்லை சாப்பிடக்கூடிய உயிரினங்களை உருவாக்கணும். அப்போ அந்த ஆடு மாடுகள் இந்த புல்லை தின்னு அது பெருகி போச்சுன்னா அது ஒரு தலைவலியாக போயிடும். அதற்கு விலங்குகளை அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு அசைவ மிருகங்களை படைக்கணும். அதுபோல் புலி, ஓநாய், இந்த சிங்கங்கள் இது போன்ற விலங்குகளை படைத்து அதை கட்டுக்குள்ளே வைக்கிறது. இப்படி வரும்போது மனிதனை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு எந்த விலங்கை படைக்கிறது? அதுக்கு மேலே படைக்கிறதுக்கு இறைவனுக்கு ஒன்றும் அறிவு வேலை செய்யலை போல் இருக்குது. அதனால் இதோடு நிறுத்திட்டு இவனை அழிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதுலையே வாழ்நாள் முழுக்க இந்த யுக யுகமாக கடவுளுடைய வேலையை மனிதனை எப்படி கட்டுக்குள்ளே வைக்கிறதுங்கிற அந்த சிந்தனையிலையும் அந்த ஆராய்ச்சியிலையுமே கடவுள் போயிட்டுருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. நல்லா சிந்திச்சு பாருங்கள், அதான் நடந்துகிட்ருக்குது. அப்படி சிந்திக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கும் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி ஒருத்தனுக்கு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு சாகணும், கொத்து கொத்தாக வார், அதாவது போர் ஒன்றை உருவாக்கி அது மூலமாக கொத்து கொத்தாக அடித்து சாகட்டும் அப்படின்ட்டு செய்வது. அப்புறம் இயற்கை சீற்றங்கள், பூகம்பம், எரிமலை, இந்த மாதிரி பல விஷயங்களை போட்டு எதுலேயுமே இங்கேருந்து அங்கே ஓடி போயிடுறானே, வேக வேகமாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு சைஸாக நழுவிடுறானே, அவனை ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுபோக முழு நேர தொழிலை இனப்பெருக்கத்தை வேறு செஞ்சு மக்கள் தொகையை வேறு பெருக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால் பெரிய கடவுளுக்கு தலைவலியாக இருக்கிறதுனால எப்படியாவது மனித இனத்தை ஒரு கட்டுக்குள்ளே வைக்கணுன்ட்டு கடவுள் முழு நேர தொழிலை இதை தான் பார்த்துட்ருக்கிறது நமக்கு தென்படுது. அப்படி ஒவ்வொரு விஷயமாக செய்யும் பொழுது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம கொசுவை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கொசு முதல்ல ஆரம்ப காலத்தில் முதல்ல மனிதனுக்கு அடிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணான், புகையெல்லாம் போட்டு பார்த்தான். அதாவது ஒரு இலைகளையெல்லாம் போட்டு புகை மூட்டம் உண்டாக்கணும்னா அந்த கொசு ஓடி போயிடும் அப்படின்ட்டு. அது போன பிறகு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இந்த புகை அடங்கின வரை இவன் நைட்டில் தூங்கின வரை அடங்காமல் கொசுவை விட்டு இந்த கடவுள் என்ன பண்ணுறா, கடிக்க வைக்கிறான். இதை மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறா, இது வேலைக்காக அது புகை போட்டெல்லாம் ஓட்ட முடியாது அப்படின்ட்டு அடுத்த வகையாக அவனுக்கு இந்த கொசு கொல்லணுங்கிற எண்ணம் அப்போல்லாம் கிடையாது, அது துரத்தி விடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு மனுஷனுக்கு இருந்தது. எவ்வளோ ஒரு ஜீவகாருண்யம் பாருங்களேன். அதுக்கு பிறகு அவன் தொடர்ந்து அப்படியே தான் இருக்கிறான், கொசு வலையை கண்டுபிடிக்கிறான். அப்புறம் கடவுள் சும்மா இருப்பானா, அடப்பாவி இவன் என்ன கொசு வலைக்குள்ளே போட்டு உள்ளே உட்காந்துக்கிறானே, வேறு வழியே இல்லையே அப்படின்ட்டு அந்த கொசு வலையினுடைய ஹோல்ஸ் எவ்வளோ இருக்குது, அதில் விட சின்னதாக ஒரு இந்த சல்லை கொசுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சின்னதாக இருக்காது, கண்ணுக்கே தெரியாது. அந்தளவுக்கு இந்த கொசு வலைக்குள்ளே பூந்துட்டு அந்த பக்கம் உள்ளே கடிக்கிறதுக்குன்னே உருவாக்கப்பட்டது தான் இந்த சல்லை கொசுன்ட்டு பேர். அது பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப சின்ன கொசுவாக இருக்குது. அதாவது தெனாசு அப்படிம்பாங்க, இந்த அஸ்வினி அப்படின்னு விட்டு அவரைக்காயிலெல்லாம் வரும், ரொம்ப சின்னதாக இருக்குது பூச்சி, அந்த சைஸில் இருக்குது அந்த கொசு. இந்த கொசு போல் எல்லாம் காலு, கை, டியூப்பு எல்லாமே இருக்கும். அப்படி உட்காந்துட்டு அழகாக கடிக்கும். அப்போ பார்த்தான்,
கொசு வலை வேலைக்கு ஆகாது அப்படின்னு மனுஷன் என்ன பண்ணுறான், இதை உயிரோட விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அதை சாகடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறான். இந்த கொசுவர்த்தி சுருள் அப்படின்னு போட்டு பல கெமிக்கல்களெல்லாம் போட்டு அதை தயாரித்து அதில் இருந்து புகை பரவுற மாதிரி பண்ணணும்னா அந்த புகை மூட்டத்திலேயே வந்து கொசுவெல்லாம் மயங்கி விழுந்து செத்து போச்சு. ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் இருந்தது. இவனுக்கு அறிமுகப்படுத்தின காலத்தில் நான் சொல்கிறது ஏறக்குறைய ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்பு கொசுவர்த்தி சுருள் வச்சா கொசு செத்து விழுவும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறான், கொசுவுக்கு ஒரு இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு போட்டு ஒன்று கொடுக்குறான் கடவுள். அதாவது அந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை. அதில் என்ன பண்ணுறான், அந்த மருந்துக்கு வந்து ஒன்றும் ஆகாத மாதிரி கொசுனுடைய ஜீனில் ஆல்ட்ரு பண்ணி விட்டுறான். இப்போ என்ன ஆகுது, அது மேலேயே கொசுவர்த்தி மேலேயே போய் உட்காந்துக்கிட்டு பெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்மளை மனிதர்களை வந்து கடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு அல்லத்திரீன் அப்படின்னு போட்டு ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சான். அதை வச்சுக்கிட்டு இந்த சின்னதாக பிஸ்கட் மாதிரி போட்டு அதை ஹீட் பண்ணோம்னா அந்த புகையில் வந்து கொசு சுருண்டு விழுந்து சாகும். அப்படி வந்து அல்லத்திரீன் கண்டுபிடிச்சி கொசுவை கொன்னான். உடனே அதுக்கு எதிர்ப்பு வினையாற்றி கொசு தன்னை மாற்றிக்கிச்சு. அதே வந்து அந்த அல்லத்திரீன் இருக்கிற பலவிதமான மெஷின் இருக்குது, அந்த மெஷின் மேலேயே போய் உட்காந்துட்டு அது பல்லை இழிச்சிக்கிட்டுன்னு மனிதனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சது. இதெல்லாம் கொசு செய்கிற வேலையில் கொசுனுடைய இம்யூனி சிஸ்டத்தில் அந்த விஷயத்தை யார் மாற்றுறாங்களோ அவங்க செய்கிறது தானே அதனுடைய பொருள். இத்தனை கொசு வகைகள் இருக்க வேண்டியது இல்லையோ, ஒன்று இருந்துட்டு போக வேண்டியது தானே. இத்தனை வகையாக விதவிதமாக தயாரிக்க வேண்டிய அவசியம் என்னென்னா, அது மனிதனை அழிக்க தோற்றுவிக்கப்படுற, அது தானாக தோன்றதில்லை, யாரோ தோற்றுவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது யார் என்னங்கிறதெல்லாம் அவனவன் மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவனவன் பேர் வச்சுருக்கிறான். நம்ம பொதுவாக எந்த பேரும் இல்லாமல் சொல்லுவோம். இந்த மனிதனை அழைக்கக்கூடிய அந்த விஷயத்தை அதை கடவுளுங்கிற பேரால் சொல்கிறாங்க. அதையே நம்மளும் அந்த பதத்தை உபயோகப்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு இந்த எலக்ட்ரானிக் அதாவது மின்சாரத்தின் மூலமாக கொசுவை வந்து பஸ்பமாக்குறது, அதுக்கு ஒரு பேட் அப்படின்னு போட்டு ஒரு கண்டுபிடிக்கிறான் மனுஷன். இதில் பட்டுனா அந்த கொசுவானது இந்த முடி கருகிற மாதிரி ஒரு ஸ்மெல்லோட கொசு கருகி போயிடும். அதை வந்து இம்யூன் சிஸ்டத்தில் கொசு வந்து உணர்ந்துக்குது. அடுத்த கொசு கொஞ்சம் அடிபட்டு தப்பிச்சு போயிருக்குமில்ல, இதை செய்கிறது வந்து அப்படி அந்த கொசு போய் உட்காந்து சிந்தனை பண்ணியே அது வந்து கற்றுக்க முடியும். கொசுவுக்கு அறிவு இல்லைங்கிறாங்க. அப்போ ஆனால் வந்து அது எப்படி மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கும்போது அந்த கடவுளுங்கிற பேர் உள்ளுக்குள்ளே வருது. அப்படி வந்து என்னென்னா, பேட் இப்படி அடிக்கும் பொழுது ஜிக்ஜாக்காக பறந்தால் கொசுவை வந்து அந்த பேட்டில் சிக்காது. முதல்லலாம் சாதாரணமாக பறந்துட்டு இருந்த கொசு இந்த பேட் கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் கவனித்து பாருங்கள், மேலே கீழே இந்த ஏர்ஃபோர்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்கள்ல ஒரு ஃப்ளைட்டு ஜெட்டு விமானங்கள், அது மாதிரி ஒரு ஏங்கிலிருந்து டப்புன்னு மேலே அப்படியே எகிரி மேலே வந்துடும், அப்புறம் கீழே போயிடும். அந்த மாதிரி தான் கொசு இப்போ பறக்க ஆரம்பிக்குது. பல வகையான கொசுகள் அந்த தன்மையோடு இப்போ மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். இதெல்லாம் இயற்கையை ரசிக்க தெரிஞ்சவங்க தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். சும்மா பேட்டை வாங்கி அடிச்சிட்ருக்குறோம், அதுக்கு பிறகு ஏன்டா பேட்லேயே சிக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா கொசுனுடைய அந்த பறக்கும் தன்மை மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். அதுபோல் இப்போ வந்து அந்த பேட்டுக்கு தப்பிக்கிற கொசுவை ஒன்று என்ன பண்ண முடியும், ஜிக்ஜாக்காக பறக்குது. இதுக்கு ஒரு எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சி கொசுவை முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கு வீதி வீதியாக புகையை போட்டுட்டு போகிறாங்க. அது மனுஷனையும் சேர்த்து பாதிக்குதுங்கிறது அவனுக்கு தெரியறதில்ல. இந்த பாதிப்புகள் ஒன்று வர ஆரம்பித்த பிறகு அந்த இதையை கைவிட்டுட்டு வேற ஒன்றை கண்டுபிடிப்பானுது. இப்படி கடவுளுக்கும் மனிதனுக்கும் உண்டான போராட்டத்தில் இந்த கொசு சிக்கிட்டு படாத பாடுபட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி எத்தனையோ உயிரினங்களை படைத்து எந்த சிக்கலும் இல்லாமல் எல்லா பூமியை வந்து ஒழுங்காக நடத்திட்டு இருக்கும்போது இந்த மனுஷனை படைத்து இவ்வளோ சிக்கலை நம்மளே உண்டாக்கிட்டோமேன்ட்டு கடவுள் வருத்தப்பட்டுருக்கிறது நமக்கு புரியுது. இதெல்லாம் வந்து உண்மையான நாலேஜ் உள்ளவங்களுக்கு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா புரியும். கடவுள் உண்மையிலுமே மனிதனை படைத்ததற்காக மிக மிக வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறது நம்ம காதுக்கு கேட்குது. அதனால் மனிதனுடைய இந்த எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு பல விதத்தில் இப்போ ஒரு மனிதன் வந்து உங்கள்கிட்ட வம்பு இழுக்கிறான்னா அது கடவுள் தான் வந்து இழுக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ ஒதுங்கி போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்தாலும் அங்கே ஏதாவது ஒரு சிக்கலை வந்து இந்த மனிதனுக்கு சூழ்நிலைகள் மூலமாக உருவாகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது பற்றின இன்னும் தெளிவான விளக்கங்களை பல விஷயங்களை வரும் வீடியோக்களை நம்ம ஆராய்வோம்.
இன்றைக்கி இந்த கொசு மூலமாக எப்படி இறைவன் மனிதர்களை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுன்னு முயற்சி பண்ணுறாங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.